சக்தியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பொன்னி சிஸ்டர் எனக்கு நல்லா தெரியுது, குழந்தைய நம்ம தேடணும்னா கொஞ்சமாவது தெம்பு வேணாமா சிஸ்டர்? இந்த டீயாவது குடிங்க சிஸ்டர், அங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சிஸ்டர். என்னால முடியல. காலையில குழந்தைய தேட ஆரம்பிச்சோம், ஆனா இப்ப முடியும் குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. பாவம் சிவானி சாப்பிட்டாலோ இல்லையோ, குழந்தை எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ அதை நினைச்சாலே என் மனசு பதறுது. குழந்தை சிவானி கிடைச்சிடணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை. வர்ற வழியெல்லாம் சிவானிக்காண்டி அவ்வளவு வேண்டி இருக்கேன். கடவுளே, எப்படியாவது சிவானி பொண்ணு கிடைச்சிடணும். கிடைச்சிட்டா நான் எல்லா சாமிக்கும் வேண்டின நேர்த்தி கடன் ஃபுல்லா பண்ணோம். புண்ணி அழுதுகிட்டே சக்தி மார்பில் சாயிறாங்க. சக்திய ஆறுதல் படுத்த முடியல யாராலையும். சக்தி சொல்றாரு, சீக்கிரத்திலேயே சிவானிய பத்தி தகவல் நமக்கு கிடைச்சிரும், அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ அழாம தைரியமா இருமா. போலீஸ் ஒரு வண்டிய நிப்பாட்டுறாங்க. போலீஸ்க்கு டவுட் வருது, இது குழந்தைய கடத்தின வண்டியோன்னு அவங்களுக்கு தோணுது. வண்டிய தீவிரமா செக் பண்றாங்க போலீஸ். இந்த வண்டிய ஓட்டிட்டு வந்தவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவங்க சரியான தகவல் சொல்லல. போலீஸுக்கு டவுட் அதிகமாகுது. வேற வழி இல்லாம அந்த வண்டிய அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ். இந்த வண்டி பாதி வழியில நிக்குது. அங்க உள்ளவங்க சொல்றாங்க, பாப்பா வண்டி மாத்துறதுக்கு வண்டி வரும்னு சொன்ன, இன்னும் வரலையேடா. தாசு வண்டி வரும்னு சொன்னார்ல, வெயிட் பண்ணுடா, ஒரு வண்டி வருது. குழந்தைகிட்ட சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில போயிரு, அப்புறம் ஏசி காருக்கு மாத்தி விடுறோம்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க. அங்கிள், அதுக்கு இந்த வண்டியிலே போகலாமே அங்கிள். அந்த வண்டி வேற ரூட்ல போகுது, நம்ம இந்த வண்டியில போவோம். குழந்தைய அந்த வண்டியில ஷிஃப்ட் மாத்திட்டு உட்கார்றாங்க அந்த வண்டிக்கு பின்னாடி. அப்புறம் அந்த வண்டியை எடுத்துடுறாரு. வண்டிய மாத்தி விட்டவங்களுக்கு தாசு கால் பண்றாரு. அவர்கிட்ட சொல்றாங்க, குழந்தைய எப்பயோ மாத்திட்டோம் தாசு. தாசு சொல்றாரு, வண்டியே இப்பதான் வந்துச்சு, நீங்க எந்த வண்டியிலயா மாத்தி விட்டீங்க? நீ சொல்ற இடத்துலதான் வண்டி நின்னுச்சு, அந்த வண்டியில தான் ஏத்தி விட்டோம். தாசு சொல்றாரு, நான் சொன்ன இடத்துல எந்த வண்டி நின்னாலும் அந்த வண்டியில குழந்தைய மாத்தி விட்டுருவீங்களாடா? வண்டி நம்பர் என்ன, எந்த மாதிரி வண்டி, எதுவுமே என்கிட்ட போன் பண்ணி கேட்க மாட்டீங்களாடா? தாசு, ஐயோ, நீ சொன்ன வண்டியில நான் மாத்தி விடலையே தாசு, எந்த வண்டியில மாத்தி விட்டேன்னு தெரியலையே. தாசு சொல்றாரு, அந்த வண்டியை கண்டுபிடிங்கன்னு. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சுல்ல, போனை வைங்க அப்படின்னு தாசு வச்சிடுறாரு போனை. குழந்தைய ஏத்திட்டு போற வண்டி போய்கிட்டு இருக்கு ஸ்பீடா. அந்த குழந்தை கூட வந்தவங்க வெளியே நின்னுகிட்டு அந்த வண்டி ஓட்டுறவரை பாக்குறாங்க. வண்டிய அந்த டிரைவர் ஏறுறப்ப பின்னாடி ஏறிக்கிறாங்க. சிவானி பொண்ணு வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு அந்த பொண்ணை ஏத்தி விட்டவரு திருப்பி அவங்க ஆளுகளுக்கு போன் பண்ணி பேச ட்ரை பண்றாங்க. திருப்பி தாசு போன் பண்றாரு, என்னாச்சு குமாரு, இப்ப எங்க இருக்காங்க? நானும் போன் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆனா அவங்க எடுக்கல தாசு. தாசு சொல்றாரு, உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வேலை கொடுத்தேன் பாத்தீங்களா, என்னைய ஏதாவது பண்ணிக்கணும், போன வைடா. தாசு சொல்றாரு, எல்லாமே போச்சு. ஸ்வேதா சொல்றாங்க, வேற என்னமாச்சு, வழியில நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஸ்வேதா, எனக்கு அந்த குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிருச்சு. தாசு, அந்த குழந்தைய வச்சுதான் சுந்தரத்துக்கிட்ட லட்சமா பணம் வாங்கலான்னு ஐடியா பண்ணி வச்சிருந்தோம். இப்ப எதை வச்சு அவங்கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டுறது? ஸ்வேதா, இப்ப இருக்க நிலைமைக்கு குழந்தைய நம்ம கடத்தணும்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், போலீஸ்க்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். இந்த முட்டா பசங்களை நம்பி இந்த வேலைய அவங்க கிட்ட கொடுத்தேன். என்னைய சொல்லணும், குழந்தை வீடியோ கேம் விளாண்டுட்டு அந்த வண்டியிலே தூங்குது. குழந்தை கூடயே வந்த அந்த 2 பேரும் குடிக்கிறாங்க வண்டியிலே. போதையில படுத்து 2 பேரும் தூங்கிடுறாங்க. வண்டி வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நாளை சந்திப்போம்.